ஒரு குழந்தையினுடைய நல்லொழுக்கம் என்பது 3 வழிகளில் தான் வர முடியும். ஒன்று, அவன் வீட்டிலிருந்து கிடைக்க வேண்டும், அல்லது கல்விக்கூடத்திலிருந்து கிடைக்க வேண்டும், அல்லது சமூகத்திலிருந்து கிடைக்க வேண்டும். இந்த 3 வழியாகத்தான் ஒருவன் நல்லவனாய் கெட்டவனாய் மாற முடியும். இந்த 3 முதல் இடத்தில் இருப்பது வீடுதான். அந்த வீடு முதலில் சொல்லிக் கொடுப்பது என்னவோ அதைத்தான் குழந்தை முதலாய் எடுத்துக்கொள்ளும். சரியாக சொல்லுவதானால் ஒரு தாயின் மூலம்தான், நல்ல தாயின் மூலம்தான் வீடு சீர்பெறும். வீடு சீர்பெற்றால் சமூகம் சீர்பெறும். இந்த காலத்தை பொறுத்தவரை அன்பானவர்களே, நிகழ்காலத்தில் இன்றைக்கு நம்மிடத்தில் இருக்கிற குழந்தைகள் எல்லாமே 2000 கிட்ஸ் என்று சொல்லுகிறோம். 2026 இன்றைக்கு வளருகிற குழந்தைகளுக்கு கல்வி கூடங்களும் கூட சமூகமும் கூட சரியான விஷயங்களை போதிப்பதில் தவறு இருக்கிற போது ஒரு தாயிடமிருந்து மட்டும்தான் நல்லொழுக்கம் நிச்சயமாக கிடைக்கும். இங்க இன்னொரு விஷயமும் கவனத்தில் கொள்ள வேண்டும். எந்த காரணத்தை கொண்டும், ஏன் எந்த காலத்திலும் ஒரு குழந்தையினுடைய பயிற்சி, நல்லொழுக்க பயிற்சி, ஒரு குழந்தையினுடைய வளர்ப்பு என்பது ஒருபோதும் ஆண்களால் சாத்தியமாகாது. ஒரு ஆண் குழந்தைகளை சரியாக வளர்க்க முடியாது. ஒரு ஆண் குழந்தைக்கு நன்மை தீமையை போதித்து தர முடியாது. எப்போதும் ஒரு ஆண் குழந்தையோடு இருக்க முடியாது. எனவேதான் படைத்த ரப்புல் ஆலமீன் குழந்தையின் வளர்ப்பையும் அதனுடைய எல்லா பயிற்சிகளையும் தாயை சார்ந்தே அல்லாஹு தாலா வைத்திருக்கிறான். ஒரு பெண் இந்த உலகத்தில் தாயாக இருக்கிறாள், சகோதரியாக இருக்கிறாள், மகளாக இருக்கிறாள், மனைவியாக இருக்கிறாள். இந்த எல்லா ரோல்களையும் விட சிறந்த ரோல் எது தெரியுமா? தாய் என்கிற அந்த வடிவம் தான். அல்லாஹுவிற்கு அடுத்தபடியாக இந்த மண்ணில் நன்றியும் அந்த படைப்பிற்கு ஒரு மிகப்பெரிய மகத்துவத்தையும் கொடுத்திருப்பது என்று பார்த்தால் அது தாய்க்கு மட்டும்தான்.